சீக்கிரம் லஞ்ச் எடுத்து வைங்கம்மா. டைம் ஆகுதுன்னு ஆஃபீஸ் போனல. மோகன். மா. மோகன். என்னம்மா? உடம்புக்கு முடியலப்பா, ஹாஸ்பிட்டல் இட்டுன்னு போப்பா. ஹாஸ்பிட்டலுக்கா? ஏம்மா எப்போ நம்ம வெளியே ஆஃபீஸ் கிளம்பும்போது ஹாஸ்பிட்டல் சொல்லுவேன். ரொம்ப காய்ச்சலா இருக்குப்பா. என்னப்பா நேற்று நல்லா தானே மருந்து இப்போ எடுத்து காய்ச்சல் துருக்கு. சொன்னா புரிஞ்சுக்கோ. ஆஃபீஸர் போயிட்டு இருக்கிறேன். இது மாதிரி டார்ச்சர்லாம் பண்ணாதம்மா. இது மாதிரிலாம் பண்ண வச்சுக்க நான் கண்டிப்பாக அழகாக சேர்த்துருவேன். சரிப்பா, நீ கோவப்படாத. நீ பத்திரமா வெளில போய் வாப்பா. என்ன பத்திரமா வெளியே போயிட்டு வாட்ச் பண்ண சொல்கிறேன். அவன் ஆயிடுச்சு ஹாஸ்பிட்டலுக்கு போ. சரி, பார்த்துக்கிறேன்ப்பா. சரி சேகர், என்ன டைம் ஆகுது? இதுவரை ஆஃபீஸ் வரலையே? 10 எப்போ வர? டெய்லி ஒரு நாள் தான் லேட்டாக வரேன். நீங்கள் ஆஃபீஸ் வரட்டாம நீங்கள் அவனை முதல்ல ஒன்று வேலை எடுத்து எடுக்கணும். அவனை வேறு வழி கிடையாது. வேறு ஆள் தான் ரெடி பண்ணணும். சார் சார் ப்ளீஸ் சார், கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. அம்மாவுக்கு மருந்து மாத்திரை வாங்கி கொடுத்துருந்தேன் சார். அதனால் லேட் ஆகிடுச்சு சார். ப்ளீஸ் சார் ட்ரை பண்ணுங்க சார். என்ன அம்மாவுக்கு மருந்து மாத்திரை வாங்கி கொடுத்துருங்க? நீ அம்மாவுக்கு வாங்கி கொடுப்பி போல் ஆட்டுக்கிட்டு போயின்னு தெரியாது. ஆஃபீஸ் டைம்னா 9 o'clock வந்து ஆஃபீஸ் வரணும். 1 hour லேட்டு. இது மாதிரி வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீ வேலை சூழல் வந்துடும். புரியுதா சார்? நீங்கள் வேலைகளோட பரவாயில்ல சார், பணப்பொருளோட பரவாயில்ல. ஆனால் எங்கள் அம்மா கூட நான் வந்து பார்த்துக்கிட்டேன் சார். அது போதும் சார். கஞ்சோ பூவோ எங்கள் அம்மாவோட பிடிச்சிக்கிறேன் சார். வேலையே வேணாம் சார். நீங்கள் நல்லா இருக்கு சார். எனக்கு எங்கள் அம்மா தான் சார் முக்கியம். என்கிட்ட வேலை எடுத்து குறைச்சிக்கிறேன் சார். என்ன சேகர் அம்மா தான் முக்கியன்றான். அம்மா தான் உலகன்றானே. பணம் பொருள் வேண்டாம், அம்மா இருந்தால் போதுன்றானே. அப்போ என் அம்மாவை நான் முதலில் சேர்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்போ எங்கள் அம்மா மனசோட கஷ்டப்படும். அம்மா என்னை மன்னிச்சிடுமா.